ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், பிக்சருக்கு பிக்சர் தலைவர் வந்து நிக்கும் போது அப்பா அவரை பார்த்துட்டே இருக்கணும் போலதான் எப்பயும் தோணுது. லவ் யூ தலைவா. நீ சொல்லு. செம்மையா இருந்தது. இந்த பாட்டு பிஜிஎம்லாம் செம்மையா இருந்தது. பிஜிஎம் அர்ணவ மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செம்மையா இருந்தது. ஆஃப்டர் எல்லாம் நல்லா இருந்தது. புதுசா பார்த்த மாதிரியே இருந்தது. வேற லெவல் சார் இது. எங்கேயோ இருக்காரு அவர். ஸ்டாண்டர்ட். ஐயோ எக்ஸ்ட்ராடினரி. எவ்வளோ வருஷம் கழிச்சு அப்படியே புல்லரிக்குது. கூஸ் பம்ப்ஸ். பியூட்டிஃபுல். பிரதர் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு தலைவர்னா யாருன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ 2K கிட்ஸாக இருக்காது யாராக இருந்தாலும் இந்த படத்தை வந்து பாருங்க. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதுதான் இப்பயும். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே தலைவர் தான். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே தலைவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படம் வந்து வேற லெவலா இருந்தது. வை பிகாஸ் நாங்களெல்லாம் வந்துட்டு பிறக்கும் போது இந்த மூவியே இல்லை. இப்போ வந்துட்டு ரொம்ப லைக் என்ன சொல்றது, கூஸ் பம்பா இருக்கு. ரஜினியோட இப்படி ஒரு மூவி பாக்குறது வேணா வேற லெவல். இப்போ நான் வந்துட்டு அந்த மூவிக்காக நான் காஸ்டியூமே போட்டு வந்திருக்கேன். நான் அவரோட அவ்வளோ பெரிய ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு மூவி. நான் இந்த மூவி பார்த்தது இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு கொஞ்சம் கூட நான் இது பண்ணல. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ வந்து வைபிளாக தான் இருக்கேன். எனக்கு அது முடியணும்னே இல்லை. ஸ்டில் நான் அந்த வைபிளாக தான் இருக்கேன். படம் சரியான படம். என் பையனை கூப்பிட்டு வந்து நான் படையப்பா பார்த்தேன். இப்போ அவனோட பையனை கூப்பிட்டு வந்து படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் தலைமை பார்த்தேன். ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். நீங்கள் டைலாக் சொல்லு. ஏன் வழி தெரியும் சொல்லு. சொல்லிட்டடி. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் தலைவர் தவிர யாருக்குமே அது கிடைக்காது. இன்னும் 5 தலைமுறையும் பார்ப்பாரு. அது நான் ஐயப்பட வேண்டிக்கிறேன். என் தலைவர் எதோ நல்லா இருக்குமோ நல்லா இருப்பார். தலைவர் அச்சைக்குமே தலைவர் 30 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்போ பார்க்குற மாதிரி இது படம். அது தலைவர் வேற வழி. இதுக்கப்புறம் வேற சான்ஸ் இல்லை. 4ஆம் தலைமுறை பார்க்குறாங்க. அதான் பெரிய விஷயம். இது இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார். செமையா இருந்தது தலைவரை. படையப்பா படம் வந்து 99ல் நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்துச்சோ அந்த விட பயங்கரமாக இருந்துச்சு வைப்பு. தலைவர் எப்போதுமே மாஸ் தான். இன்னும் 50 வருஷம் கழிச்சு படையப்பா ரிலீஸ் ஆனால் செம்ம மாசா இருக்கும். எங்களுக்கெல்லாம் வயசாயிடும், தலைவருக்கு வயசே ஆகாது. தலைவர் உங்க அப்பனுக்கெல்லாம் அப்ப இந்த படையப்ப இன்னும் 25 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் இதை விட பயங்கர மாசா தான் இருக்கும். 2K கிட்ஸுங்களா, இதான் எங்க படையப்பனோட ஃபயர். புரிஞ்சுக்கோங்க, கெரியரோட ரியல் உச்சம் தான் அவரு. படமே கூஸ் பம்ப்ஸுங்க. படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ்ல தான் படமே இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃபயரா தெரிக்குது தலைவர்கிட்ட இருந்து. தரிசனங்க அவர் சொல்றது எல்லாமே இன்னும் நீங்க கல்வெட்டுல பதிச்சு வைக்கலாம். ஸோ யா, ஆஸ் யூஷுவல் ஃபயர். ரஜினினாலே ஃபயர் தான். சுற்றும் வரை உலகம், சுடும் வரை நெருப்பு, சாகும் வரை ரஜினி. ஜெயிலர் 2க்கு அதுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைங்க. நாங்க வர்றதே தலைவரை பார்க்கறதுக்கு தான், அவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்குலாம், அவரோட பாசிட்டிவ் வைபை நாங்க உள்வாங்கிறதுக்கு தான். ஸோ ஹீ இஸ் 10,000+ பாசிட்டிவ் ஆரா. ஆக்சுவலாக நான் வந்து இந்த படம் 7 வயசுல பார்த்தேன் தேட்டரில். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் தேட்டரில் பார்க்குறப்போ ஒவ்வொரு சீனுமே எனக்கு திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. தலைவர் வர சீனும் சரி, நீலாம்பரி அந்த சீனும் சரி, பயங்கர கூஸ் பம்ப். இன்னமும் வந்து அந்த வைபோடையும் சரி நாங்கள் வந்து எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு பர்த்டேக்கு வந்து தலைவர் செம்மையான ட்ரீட் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ சூப்பராக இருந்தது இந்த ஃபீல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டர் அதுவும் ரம்யா கிருஷ்ணன் மேம். ஒவ்வொரு சீனுமே நாங்கள் ரசித்தோம். ஸோ பயங்கர கிளாப்ஸ். எல்லா டைலாக்குமே நாங்களும் சொல்லி தேட்டரே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி, நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ பாரு. ஸோ அவரு he have to maintain good health. so நாங்களும் நல்லா அவரோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு ரஜினி படம் எதெல்லாம் பிடிக்கும்? ஜெயிலர். இந்த படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒன்று இப்போ 24 வயசு ஆகுது. இந்த படம் இருக்கும் போது 1999 வந்ததா. இப்போ பிறக்கவே இல்லை. ஆனா பிறந்ததுல இருந்து ரஜினி படத்தை தவிர வேற எதுவும் பார்த்து நான் வளர்க்கல. அதனால இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக திருப்பி வந்து தலைவர் தரிசனம் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பயும் சொல்றேன், ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், பிக்சருக்கு பிக்சர், தலைவர் வந்து நிக்கும் போது அப்பா அவரை பார்த்துட்டே இருக்கணும் போலதான் எப்பயும் தோணுது. லவ் யூ தலைவா. நீ சொல்லு. தலைவர் படம் நல்லா இருந்தது. மறுபடியும் அந்த படம் வந்து நாங்களாம் சின்ன வயசுல 99ல் வந்த படம். ஸோ இப்போ புதுசாக பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது. அந்த பாட்டுக்காகவே நம்ம ஒரு 10 தடவை 1000 தடவை பார்க்கலாம். அதுவும் அந்த தலைவர் வாக்கு தான்
சூப்பராக இருந்தது ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். படம் வந்துட்டு 50 இயர்ஸ், அவரோட 50 இயர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். எங்களை வந்து இவ்வளோ வருஷம் கழித்து திருப்பி இந்த படத்தை தேட்டரில் பார்க்க வச்சதுக்கும் தலைவருக்கு பெஸ்ட் விஷஸ் அண்டு தேங்க்ஸ் அவருக்கு. எங்களுக்கு வந்து நான் 8 வயசு இந்த படம் வந்தப்போ, ஸோ அப்போ தேட்டரில் பார்த்தேன். பட் அந்த இதெல்லாம் இல்லை, என்ஜாய்மெண்ட்டு அந்த இதெல்லாம் இல்லை. திருப்பி இன்னைக்கு ஆக்சுவலாக காலையில் ஒரு ஷோ பார்த்துட்டு இப்போ இது 2வது வாட்டி நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தலைவருக்கு ரொம்ப நன்றி. ஜி சொல்ல வேணும், அதெல்லாம் கேட்கணுமா? ஒவ்வொரு சீனும் வந்துட்டு நாங்கள் காலையில் பார்த்தப்போ மொத்த 3 hours வந்துட்டு நான் உட்காரவே இல்லை. இப்போ எதுக்காக உட்காந்து பார்த்தேன்னா திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்து இந்த படம் வந்து திருப்பி 2வது வாட்டி உட்காந்து நான் பார்த்துட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 5 minutesக்கும் வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும் படத்தில். திருப்பி என்ன சொல்கிறது, அந்த பாஷாலாம் நாங்கள் டிவியில் பார்த்து பழகினது தான். எங்களுக்கு படையப்பா தான் ஃபஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து இன்னுமே அந்த சீன்ஸை பார்க்கும்போது வந்து கிடச்சிது. ஸோ பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் பாருங்கள். ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே ரோகிணி தேட்டரில் பார்த்தப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்து எல்லாருமே சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எல்லாருமே வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து கட்டுப்பாடாக வந்து பார்த்துட்டு போகிற படம் வந்து தலைவர் படம் தான் எனக்கு தெரிஞ்சு. தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் 50 இயர்ஸ் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸால் பண்ண முடியுமான்னு தெரில. அவர் அப்போ இருந்திருக்காரு. அண்டு அவருடைய 75th பர்த்டேல ஒரு ஃபுல் மீல்ஸ் நமக்காக கொடுத்துருக்காரு. படையப்பா ரீரிலீஸ் பண்ணி என்ன என்ஜாய் பண்ணுறதா? இது நான் ஆக்சுவலி இன்னைக்கு 2வது ஷோ, நாளைக்கு 3வது ஷோ போகலான்ட்டு இருக்கேன். புக் பண்ணியிருக்கு. நாளைக்கு மறுபடியும் 3rd ஷோ போய் பார்க்க போகிறோம். ஏன்னா படையப்பா தான் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரஜினியோட ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் 8 வயசில் அந்த படம் நாங்கள் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு வயசு 34. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்குறோம். அதே ஃப்ரெஷ். அது அந்த கூஸ் பம்ப்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. அண்டு தலைவருக்கு அடுத்தபடி அந்த படத்தில் வந்து ரஹ்மான். எனக்கு ரஹ்மான்னா ரொம்ப உயிர். அவர் இந்த படத்தில் அவரும் ரஜினியும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்தில் ஒரு பெரிய மேஜிக். அது எப்படி சொல்கிறேன்னு வார்த்தையில் விவரிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வருமானா எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. இது ஒரு கம்ப்ளீட் மீல்ஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே. தலைவர் வந்தால் போதும், சும்மா வந்து சீனில் வந்துட்டு போனாலே போதும். நான் சும்மாவே போய் பார்ப்போம். அதெல்லாம் நடிக்கட்டும், 80 100 வயசு வரைக்கும் நடிக்கட்டும், ஹீரோவாகவே நடிக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், தலைவருக்காக போய் பார்ப்போம். படையப்பா வேற லெவலு, சூப்பராக இருக்கு. இன்னும் வாட்டி சொன்னால் ஆறி போயிடும். மை வை தனி மறுகு படம் வேறு லெவலு. 1999 வேறு லெவலு. 100 days பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லாலாம் சொல்ல முடியாது. நல்லா லெவல், வேறு லெவலு. நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டைலு மாஸ்ட்டு, அது மாதிரி ஸ்டைலே பண்ண முடியாது. வேறு மாஸ்ட்டு மீனாமணி வேறு லெவலு. இப்படி பேசணும்னா தெரில. ரத்தினி வந்து இது போட்டி 2 பேர் வேறு லெவலு. படம் நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா டான்ஸ் ஆனா. ஒரு பாயிண்ட் பேசிட்டு போனா அதாவது மாஸ்ட்டு ஒரு நல்லா தான் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தரமாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.